நம்ம வாழ்கிற காலகட்டம் இந்த 150 வருஷமாக என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம எல்லாமே என்டர்டெயின்மெண்ட்டுக்கு அடிமைப்பட்டு போனோம். அது போதை மாதிரி நம்மளை பாதிச்சுட்டு இருக்கு. 50 வருஷமாக சோஷியல் மீடியா, யூடியூபு, இன்ஸ்டாகிராமு, இப்போ டிவி வந்துச்சு ஆரம்பத்தில், அப்புறம் எல்லாம் மொபைலு, ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் எக்கச்சக்கமான என்டர்டெயின்மெண்ட் கண்டென்ட் வந்துட்டதுனால என்டர்டெயின்மெண்ட்டுக்காக ஏங்குற ஒரு மைண்ட் செட்டு ஜெனரேஷனாக நம்ம மாறிட்டோம். கொஞ்சம் ஒரு நேரம் கிடைச்சா போதும், ஒரு 2 நிமிஷம் நேரம் கிடைச்சா போதும், என்ன பண்ணுவாங்க? டக்குன்னு மொபைல் எடுத்து என்டர்டெயின்மெண்ட், இல்லைங்களா? அப்படித்தான் நம்மெல்லாம் ஆயிட்டோம். கொஞ்சம் நேரம் கிடைச்சா போதும், என்டர்டெயின்மெண்ட் மேட் ஜெனரேஷன். இந்த மாதிரி மனநிலைமையில் இருக்கிற என்டர்டெயின்மெண்ட்டை நாடுகிற ஜெனரேஷனாக இருக்கிறத இந்த கள்ள போதகர்களும் கள்ள சபைகளும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு என்ன வேணுமோ கொடுப்பதற்காகத்தான்